வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இந்தியன் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோல்க்ளோர் மூவிஸ் அதிகமாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதாவது புராண கதைகள் அப்படி இல்லைன்னா இதிகாசத்தை தழுவி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் கடைசி 2 வருஷத்தில் நிறைய படங்கள் வந்திருக்குன்னே சொல்லலாம். அப்படி வந்த திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியுமே அடைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அப்படி என்னென்ன திரைப்படங்கள் வந்திருக்கு, எதனால் அதிகமாக அந்த மாதிரியான படங்கள் வருது, மேற்கொண்டு அந்த மாதிரி என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரியான திரைப்படங்கள் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு RRR எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ராமாயணா கனெக்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் ஆதிபுருஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமாயணத்தையே வந்துட்டு திருப்பி எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் தெலுங்குல வந்துட்டு ஹனுமான் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதுவுமே வந்துட்டு ஒரு ஹனுமான் காட் கனெக்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரெட்ரோ திரைப்படத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுலேயுமே வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கம்சரை கொல்ற கதையை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் ரீசெண்டாக அந்த கல்கி திரைப்படத்தை எடுத்துக்கலாம், அதுலேயுமே மகாபாரதா அப்படிங்கிற இதிகாச கதையோட கனெக்ட் இருக்கும். அப்புறமா மிராய் அப்படின்னு சொல்கிற ஒரு திரைப்படம், அதுலேயுமே ராமர் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா கண்ணப்பாங்கிற ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு, அதுவுமே ஒரு இதிகாச கதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அண்ட் மலையாளத்தில் வந்த லோகா அப்படிங்கிற திரைப்படம், இதுவுமே கல்யாண் காட்டு நீலி அப்படிங்கிற ஒரு புராண கதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அப்புறம் காந்தாரா திரைப்படத்தையுமே நம்ம சொல்லலாம். பஞ்சுருளி, குலிகா போன்ற தெய்வங்கள் அவங்களுடைய புராண கதைகள் தான். அண்ட் அனிமேஷன் திரைப்படமான மகாவதார் நரசிம்மா, இந்த திரைப்படமே வந்துட்டு ஒரு இதிகாச கதை தான். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த நிறையா திரைப்படங்கள் இது மாதிரியான இதிகாச கதைகள் அல்லது புராண கதைகளை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்குது. அண்ட் இப்போ நான் சொன்ன திரைப்படங்களில் முக்கால்வாசி பிளாக் பஸ்டர் திரைப்படங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஏதோ 1-2 தான் அங்கங்கே வந்துட்டு அடி வாங்கியிருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ ஏன் தொடர்ந்து இந்த இதிகாச கதைகளையே திரும்ப திரும்ப படமாக்கிட்டு இருக்காங்க அல்லது புராண கதைகளையே படமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாம 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று என்னன்னா, தங்களுடைய ஸ்டேட்ல தங்களுடைய நிலத்துல நடந்த ஒரு விஷயத்த, ஒரு தெய்வீகமான விஷயத்த படமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம். ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கடவுள் ரிலேட்டடான திரைப்படங்கள் வந்துச்சுன்னா நல்லாவே ஆதரவு தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனாக கூட இப்படி ஒரு இதிகாச கதைகளை எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லோகா அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது காந்தாரா திரைப்படமாக இருக்கட்டும், இந்த 2 படங்கள் மட்டும்தான் அவங்களுடைய மொழியை சேர்ந்த ஒரு புராண கதையை மக்களுக்கு காட்டணுங்கிற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்குமே தவிர மற்ற எல்லாமே ஹிந்தி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணணுங்கிற நோக்கத்தில் பண்ணதாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஆதிபுருஷ் திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். இப்போ ரீசெண்டாக வந்து மிராய் திரைப்படத்தில் அந்த ராமர் கனெக்டை வச்சது ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ஒர்க் அவுட் ஆகி பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஹனுமான் அப்படி தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதையவே தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெட்ரோ திரைப்படமே கூட ஹிந்தி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணணுங்கிற ஒரே நோக்கமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட கதைகளை போட்டு சொருகியிருப்பாங்க, அதில் இந்த கதையை தான் ஹைலைட்டாக தெரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கான்செப்ட் அவங்க கையில் எடுத்துருக்கலாம். அண்ட் கண்ணப்பாலாம் வந்துட்டு சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ ஹிந்தி ஆடியன்ஸை ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இதிகாச கதையை ப்ரெசென்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒரு சம்பவம் பண்ணலாங்கிற நோக்கத்தில் தான் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு கலாச்சாரம், அதாவது இதிகாச கதைகளை படமாக்கக்கூடிய இந்த ஒரு கலாச்சாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதா உண்மையாகவே இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள் எல்லாமே இது மாதிரி இதிகாச கதை அல்லது புராண கதையை ரிலேட்டடாக தான் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா ராமாயணாவாக இருக்கட்டும் அல்லது பாகுபலி த எட்டர்னல் வார்ஸ் அந்த திரைப்படமாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய வாரணாசி அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சூர்யா அவருடைய கருப்பு அந்த படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட் கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கல்கி 2 திரைப்படமாக இருக்கட்டும் இல்லை மகாவதார் பரசுராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா திரைப்படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் நிறைய எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இருக்குது. இது எல்லாமே இதிகாச கதைகள் தான். சரி, இப்போ ஏன் இந்த மாதிரியான திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையுது, இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் மக்கள் மனசுல ஆழமா பதியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே இந்த மாதிரி புராண கதைகள் இதிகாச கதைகளை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ஸோ நிறைய சீரியல்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இது மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த நமக்கு இது கூட ஒரு திரைப்படத்தை கனெக்ட் பண்ணி காட்டுறப்போ நமக்கு ஈஸியாகவே அந்த படங்கள் பிடிக்க ஆரம்பிக்குது. அதன் மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு வர்றக்க ஆரம்பிக்குது. இப்போ வாரணாசி டீசரே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ ஏதோ பிளேஸ் எல்லாம் காட்டினாங்க, ஒரு நார்மலான படமாக இது இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு ஹனுமாரை காட்டின உடனே ஆஹா இட்ஸ் சம்திங் பிக், பயங்கர ஒரு கிராண்டான ஒரு திரைப்படமாக இது இருக்குங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது இல்லையா? சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த கதைக்குள்ளே ஒரு புது ஹீரோவை கொண்டு வந்து அந்த கதையோட மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாகவே அந்த படங்கள் கூட கனெக்ட் ஆக முடியுதுன்னே சொல்லலாம்.
இதை நம்ம இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒரு ஸ்கேம் மாதிரியுமே தெரியும். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் டேரக்டர்ஸ் புதுசாக கதைகளை யோசிக்க முடியாமல் பழைய கதைகளையே தூக்கிட்டு வந்து அதை பட்டிட்டிங்கரிங் பார்த்து அதில் புதுசாக ஒரு ஹீரோ கேரக்டரை மட்டும் உள்ள வச்சு இது ஒரு புது படம் அப்படிங்கிற மாதிரி காட்டி பல கோடிகளை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம ராஜமௌலி அவர்கள் கூட ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, ஹனுமான் அப்படிங்கிறவர்களெல்லாம் நான் நம்பவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அவருடைய திரைப்படத்தினுடைய டீசரில் ஹனுமாரை காட்டியிருப்பாரு. அதே மாதிரி RRR திரைப்படத்துலையுமே ஒரு ராமாயண கனெக்டை வச்சிருப்பாரு. இதன் மூலமாகவே தெரியுது அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலுமே காசுக்காக அந்த ஒரு இதிகாச கதையை புகுத்தி படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெளிவாகவே தெரியுது. அண்ட் இன்னொரு ஸ்கேமுமே என்னன்னா, ஹீரோ கேரக்டரை ஒரு காட் கேரக்டர் மாதிரி காட்டி அந்த ஒரு மொமெண்ட்ல ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்ளாஸ் வாங்கிடுறாங்க. உதாரணத்துக்கு RRR திரைப்படத்தில் ராம் சரணை ராமர் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் காந்தாரா திரைப்படத்தில் நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஒரு சீனில் மட்டும் சிவன் மாதிரி காட்சி அளிப்பார். ரெட்ரோ திரைப்படத்தில் நம்ம சூர்யா அவர்களை திடீர்னு கிருஷ்ணர் மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காடோட நம்ம ஹீரோ கேரக்டரை கனெக்ட் பண்ணி காட்டுறதன் மூலமா அந்த ஒரு மொமெண்ட் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டா அமைஞ்சிடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மொமெண்ட் வரக்கூடிய அந்த கைத்தட்டல்களும் விசில்களும் அந்த கடவுளுக்கா அல்லது அந்த ஆக்டருக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான வைப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன ப்ரோ இந்த மாதிரி காட் கனெக்டா ஹீரோ கேரக்டர் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேட்டிங்களா? நான் அப்படி சொல்ல வரல. பட் அதை வச்சு யாராச்சும் ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு அந்த படத்தில் இதோ இவர் தான்ப்பா ராமர், இதோ இவர் தான்ப்பா சிவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டி அந்த இடத்துல கைத்தட்டல் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தால் தான் அந்த மொமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வேற யாராவது ஸ்கேம் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான இதிகாச கதைகளுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய அரசியலுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர் இளைஞர்கள் நிறையா பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமா லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. சினிமாவை விரும்பக்கூடிய நபர்களாக தான் இங்கே முக்கால்வாசி பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக இளைஞர்களை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க கிட்ட இந்த ஹிந்து மித்தாலஜியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமாவை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பேச்சு அடிபட்டு தான் இருக்குது. இப்போ பிரபாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்காரு, நிறையா ஃபேன் பேஸ் அவருக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சு ராமாயணத்தை சொல்கிறப்போ ராமாயணமே இது வரைக்கும் கேட்காதவங்க கூட அந்த படத்தை உட்காந்து பார்ப்பான், ராமாயணம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பான். அவங்களுக்குள்ளேயே அந்த ஹிந்துயிசம் வந்து பார்த்தோன்னா நல்லாவே வளரும். அதே மாதிரி மகாபாரதம் அப்படிங்கிற அந்த ஒரு காவியத்தை கல்கிங்கிற திரைப்படத்தின் மூலமாக காட்டுறதன் மூலமாக இது வரைக்கும் மகாபாரதமே படிக்காதவன் பார்க்காதவன் கூட, அதுவும் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே அந்த கல்கி படத்தின் மூலமாக அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ராம் சரண் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவரை ஒரு ராமராக காட்டுறது. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக இந்த ஹிந்துயிசமை வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கப்பட்டு இருக்கு. பட் அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம், அதை பற்றி நம்ம தனி வீடியோ கூட பண்ணிக்கலாம். பட் இதை நாம் இப்போ ஒரு பிஸ்னஸாகவே எடுத்துப்போமே. அதாவது கடவுளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம நிறையா திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அதாவது ஃபேக்காக ஒரு போலி சாமியார் மாதிரிலாம் வருவானுங்க, நான் தான் சாமின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி கடவுளை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு மீடியமாக சினிமாவுமே இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே வருது. இப்போ திருப்பதியில் சாமியை பார்க்கறதுக்கு அத்தனை கூட்டம் வந்து நிற்குது. ஸோ அந்த கூட்டத்தை அந்த பக்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களுமே தன்னுடைய திரைப்படங்களில் சாமியை காட்டி, அதாவது சிவன் மாதிரியோ இல்லை ராமர் மாதிரியோ அந்த ஹீரோ கேரக்டரை வடிவமைச்சு அந்த ஒரு பக்தியை காசாக மாற்றிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எழும்பதாங்க செய்யுது. எது எப்படியோ சினிமா வந்துட்டு ஒரு காசு சம்பாதிப்பதற்கான ஒரு துறை தான். ஸோ அதில் வந்துட்டு டேலண்ட் இருக்கிறவன் புதுசாக ஒரு கதை எழுதி அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி படமாக்கி சம்பாதிப்பான். இல்லாதவன் என்ன பண்ணுவான், பழைய கதை ராமாயணம் மகாபாரதம் கடவுள் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து அதை படமாக்கி சம்பாதிச்சுக்குவோம். சரி, இப்போ அதை கூட விடுங்க. அதாவது இப்போ பேன் இண்டியாவாக யோசிச்சோம்னா மலையாளத்திலிருந்து லோகா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு புராண கதை தான். அதை வச்சு அவங்க மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சாண்டல்வுட் கர்நாடகாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்தாரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு புராண கதை, அதை வச்சு அவங்க ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டாங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா RRR இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஹனுமானாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு அவங்களுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாலிவுட்லேயுமே ஒரு பிரம்மாஸ்திராவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ராமாயணாவாக இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு இதிகாச கதைகளை பேஸ் பண்ணி படங்கள் எடுத்து அவங்களுமே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கம் நம்ம வந்தோன்னு வைங்களேன், இங்கே எந்த ஒரு புராண கதைகளும் அவங்க எடுக்கிறதில்ல, இதிகாச கதைகளுமே பெருசாக எடுக்கிறதே கிடையாது. இப்போ ரெட்ரோ திரைப்படம் ஒரு காட் கனெக்டோட தான் வந்துச்சு. பட் அதை நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா மற்ற திரைப்படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அதுவும் பெரிய ஆட்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம், அதாவது ரஜினி அவர்கள், கமலஹாசன் அவர்கள்,
விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், இவங்க மாதிரியான ஆட்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் இந்த காட் கனெக்ட், இந்த கடவுளை நம்பி நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். அதுவும் வந்துட்டு லியோ ஜெயிலர்லாம் 600 crores வசூலாகுது. கூலிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 crores மேலே வசூலாகுது. ஒரு விக்ரம் 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாகுது. இந்த மாதிரி கடவுளை நம்பாமல் படம் எடுத்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக வசூல் செய்கிற இண்டஸ்ட்ரினா அது தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம ஊரில் கடவுள் கனெக்ட் பண்ணி எந்த படமும் வரலையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஏதோ 1-2 இருக்கலாம். ஆனால் அவனுங்க அதையவே பிஸ்னஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது முக்கியமாக தெலுங்கு அண்டு ஹிந்தி இண்டஸ்ட்ரி, அவங்க 2 பேர் தான் வந்துட்டு கடவுளையே முழுசாக காசாக மாற்றி வச்சுருக்காங்க. மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறையா புராண கதைகள் இருக்குது, வரலாற்று கதைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு படமாக்குனா அதுவுமே பெருசாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் ஒரு படம் எடுத்தாங்க, அது ஒரு வரலாற்று கதை. அதே மாதிரி யாத்திசை அப்படின்னு சொல்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதுவுமே ஒரு வரலாற்று கதை தான். அதையும் தாண்டி ஏகப்பட்ட புராண கதைகள் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையுமே படமா எடுங்க. அதாவது காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட இல்லாம அது ஒரு 2வது மோட்டிவா வச்சுக்கிட்டு இப்போ லோகா திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது காந்தாரா திரைப்படமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு தன்னுடைய மண்ணில் நடந்த ஒரு விஷயத்தை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான். அவங்க காசுக்காக அதெல்லாம் அவங்க பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லிட முடியாது. தான் மண்ணில் நடந்த விஷயத்தை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை அதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராண கதைகளை எடுத்து அதை மக்களுக்கு காட்டுங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கெல்லாம் உதாரணம் தான் இந்த திரைப்படங்கள் எல்லாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த கடவுளை பிஸ்னஸ் ஆக்கக்கூடிய டேரக்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புராண கதையை படமாக்கணும் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.